புத்தகங்கள் வாசிப்பது சிறந்ததா அல்லது வீடியோக்களை பார்த்து தகவல்களை பெறுவது சிறந்ததா? இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான தகவல்கள் வீடியோ ஃபார்மேட்டில் வர்றதுனால பெரும்பாலான மக்கள் அந்த புத்தகத்தின் பக்கமே போகிறதே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம கல்வி நிலையங்களில் போய் படித்ததோடு சரி, அதுக்கப்புறம் புத்தகத்தையும் எடுத்து படிக்கிறது இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலான தகவல் வந்து வருது. எதனால் அப்படின்னா, நிறைய தகவல்கள் இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் இன்றைய காலகட்டத்தில் வந்ததுனால ஏதோ ஒரு தகவல் வேணுன்னா டக்குன்னு ஒரு யூடியூப்லேயோ அதை இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தகவல் வந்து அதிலேயே கிடச்சிடுது. அதனால் இந்த புத்தகங்களை எடுத்து வாங்கி வாசிக்கும் பழக்கம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில் இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சிட்டே வருது. இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் சிறிது காலத்தில் நம்முடைய கற்பனை திறன் வந்து ஒரு கேள்விக்குறியாகும். ஏன்னா வீடியோக்களில் வந்து எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்துறதுனால சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு மத்தியில் கம்மியாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். புத்தகங்களை வாசித்தாதான் இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். புத்தகத்தில் படிக்கிற கதைகளும் வரலாறும் நாவல்களும் அல்லது வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு தகவல்களும் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே புத்தகங்கள் படித்தால் இவ்வளோ நன்மை கிடைக்குமா அப்படின்னு உங்களாலே வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குதிரை ஓடுது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஒரு புத்தகத்தில் ஒரு நாவலோ அல்லது ஒரு வரலாறோ ஒரு கதையோ நீங்கள் புத்தக வடிவில் வந்து எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு குதிரை ஓடுகின்றது அப்படின்னு அந்த வரிகள் வருதுன்னா, அப்போ உங்களோட கற்பனை என்னாகும்? அது என்ன கலர் குதிரை? வெள்ளை நிறமா, கருப்பு நிறமா? அது எங்கே ஓடுது? கிராமத்தில் ஓடுதா, நகரத்தில் ஓடுதா? அந்த அந்த குதிரை தனியாக தான் ஓடுதா, கூட யாராவது இருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கற்பனை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான கற்பனை செய்வாங்க. ஒருத்தர் படித்தாருன்னா அந்த குதிரை கருப்புன்னு கற்பனை செய்வார், கிராமத்தில் இருக்குது அப்படின்னு கற்பனை செய்வார், கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு கற்பனை செய்வார். இன்னொரு ஆள் படித்தாங்க, அந்த குதிரை வந்து வெள்ளையாக இருக்கும், அது சிட்டியில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு குதிரை ஓடுகின்றது அப்படின்னு ஒரு வழி தான் வந்து நம்மளுடைய கற்பனை திறன் என்னவாக இருக்கும்? பல ஆங்கிளில் வந்து யோசிக்கும். ஸோ இதே வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா அந்த வீடியோவிலே வந்து எல்லா விஷயங்களும் வந்து வந்துடும். அந்த குதிரை ஓடுதுன்னா விஷுவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை என்ன அங்கே இருக்குதோ அதுதான் வந்து நம்மளுடைய மனசில் பதியுமே தவிர நாமளாக புதுசாக எதுவும் கற்பனை பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம புத்தகத்தில் அந்த வரிகளாக நம்ம படித்தோம்னா அந்த குதிரை என்ன கலரு, என்ன ஸ்பீடில் ஓடுது, எந்த இடத்துல ஓடுது, கிராமத்தில் ஓடுதா, நகரத்தில் ஓடுதா, அது கூட யாராவது இருக்காங்களா, அது ஒரு குதிரை தான் ஓடுதா, பல குதிரைகள் ஓடுதா அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை போல் தான் வந்து நம்ம புத்தகங்களை படித்தால் நம்மளுடைய கற்பனை திறன் என்பது அதிகமாகும். புத்தகங்களை வாசிப்பதை வந்து நிறுத்திடாதீங்க. புத்தகங்களை தொடர்ந்து வாசிங்க. நேரம் கிடைக்கும் போல புத்தகங்களை வந்து கடையில் போய் வாங்கி, பழைய புத்தகமாக இருந்தாலும் புதிய புத்தகங்களாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த ஷார்ட்ஸு, யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கூட அந்த வீடியோ ஃபார்மேட்லேயே எடுத்துக்கிறாங்க. புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு வந்து மக்களுக்கு மத்தியில் குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் படித்தாலும், என்னதான் நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு விஷயத்தை விஷுவலாக பார்த்தாலும், புத்தகங்களை படித்தால்தான் அந்த கற்பனை திறன் பல விதத்தில் வந்து நம்ம யோசிக்கும் திறன், கற்பனை திறன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.